ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாம் எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரெல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் ஏன் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் என்றாலே இறை வழிபாடுகளுக்கு உரிய ஒரு மாதம். 12 மாதங்களில் இந்த 12வதாக வரக்கூடிய பங்குனி மாதத்திற்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னுமே இதற்கு சிறப்பு அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வணங்கக்கூடிய ஒரு சில தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்ற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் நாம் எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் எந்த நாளில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரமும் ஆரம்பிக்குது. ஆனால் இது இரண்டுமே ஒரு சேர இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு தான். மதியம் 12:55 மணி வரைக்குமே இந்த ரெண்டுமே இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே பால் குடம் தூக்குறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி விசேஷமாக கோவில்களில் கொண்டாடுவாங்க. சில பேர் திங்கட்கிழமையும் கொண்டாடுவாங்க. உங்களால் எப்போ இருக்க முடியுமோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு திதி ஆரம்பிக்குது அப்படின்னாலே சூரியன் உதயமானதுக்கு பிறகு தான் அந்த திதி கணக்கில் எடுத்துக்குவாங்க. நட்சத்திரத்தையும் அது போல தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ சேர்ந்துருக்கு. ஆனால் திங்கட்கிழமை தான் காலையிலிருந்து நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதனால் திங்கட்கிழமையில் நம்ம பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலேயே எழுந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு அழகாக பூக்களை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம அந்த நேரத்தில் வேல் அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா முருகர் சிலை இருந்தால் சிலை அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபடலாம். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி விரதம் இருந்து வழிபடுங்க. நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும். ஏன்னா எல்லா தெய்வங்களும், அதாவது குறிப்பாக நமக்கு ஆதியும் அந்தமமாக சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்குமே திருமணம் அந்த நாள் தான் நடைபெற்றது. அதே போல் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த நாளில் தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ இவ்வளவு முக்கியமான தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்ற இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்ணலாம். பொதுவாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில மாதத்திலேயே கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த திருமணம் ஆகாதவர்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலில் கண்டிப்பாக திருமண வைபவங்கள் நடைபெறும். பிரம்மோற்சவம் எல்லாமே நடைபெறும். அது கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வழிபடுங்க. விரதம் அன்னைக்கு முழுவதும் இருக்க முடிஞ்சால் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமும் இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான நெய்வேத்தியங்களை கண்டிப்பாக செய்யுங்க. பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அவல் பொங்கல், இது மாதிரி உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றுங்க. குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக முருகரை வழிபடுங்க. முருகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கை கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்தில் ஒரு சில கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சரி செய்து திருப்பங்களை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு திருமணஞ்சேரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு நல்லபடியாக திருமணம் நடைபெறணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அவருடைய பதிகங்களை படிங்க. இதை தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா விரைவிலேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் நமக்கு முருகப்பெருமான். ஸோ இந்த நாளில்
இப்படி தான் நீங்கள் வழிபடணும். இல்லை உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் சிம்பிளாக தான் கும்பிடுவேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து காலையில் எழுந்து முருகருக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருடைய மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் வழிபடுங்க. பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா கோவில்லையுமே ரொம்ப விசேஷமாக நடக்கும். சில பேர் வந்து சிவன் பக்தர்களாக இருப்பாங்க, சிவன் கோவிலுக்கு போங்க, அங்கேயுமே இன்னும் விசேஷமான நாள், அதாவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு நல்லா வந்து சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது. முடிந்தவரை போராடுவோம், முடியாத பட்சத்தில் இறைவனை சரணடைவோம். அதுதான் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு இறைவன் அருள் கொடுத்தா மட்டும்தான் நிறைவேறும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.